இனிமையாச்சும் யாரையும் ஏமாத்தாம நல்லபடியா பிசினஸ் பண்ணணும் கடவுளே. இனிமேட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு தப்பு கூட பண்ணக்கூடாதுப்பா. யாரையும் ஏமாத்தக்கூடாது, எங்க எதையும் திருடக்கூடாது. நல்லபடியா ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருக்கணும்ப்பா. என்ன சிக்கன் பக்கோடா போட்டு வச்சிருக்கோம், ஒருத்தரையும் காணோம். கூவி கூவி தான் ஆளை கூப்பிடணும் போலயே. இந்தா ஒரு பீஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் லைனா இன்னும் ஒவ்வொருத்தியா வர ஆரம்பிச்சிருவாளுவே. என்ன சின்ன பொண்ணு இன்னைக்கு என்ன கடை போட்டிருக்கா? என்ன முனி இப்படி கேட்டுட்டா? பார்த்தா தெரியல, சிக்கன் பக்கோடா கடை தான். வாசனை உனக்கு ஆளை தூக்கல. வாசனை தானே ஆளை தூக்கிச்சு, அதனால தானே இந்த பக்கமே வந்தது. இன்னைக்கு எப்படியாச்சும் இவளை ஏமாத்தி நல்ல சிக்கன் பக்கோடா நல்ல வயிறு நிறைய தின்னுட்டு போயிடணும். என்ன முடியுமா? மனசுக்குள்ளே ஏதோ சொல்லிக்கிட்ட மாதிரி இருக்கு. ரேட் எல்லாம் கம்மி தாண்டி. 100 பக்கோடா 50 ரூபா தான். வேணா வாங்கிக்கிறியா? என்ன சின்ன பொண்ணு வாங்கிக்கிறியான்னு கேட்டுவிட்டேன். திங்கிறது தானே வந்திருக்கேன். சரி 200 பக்கோடாவை போடு, ஒரு பிளேட்ல மொத்தமா வச்சுதா. பரவாயில்லையே முனி, 200 பக்கோடாலாம் கேட்குறா. இந்த தரை முடியுமா? சின்ன பொண்ணு கொஞ்சம் நல்ல முருகலா போட்டுதாடி. பக்கோடா கொஞ்சம் முருகலா இருந்தா தான் நல்லா இருக்கும். எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இந்தா சாப்பிடு. என்ன இவ இன்னைக்கு ஒரே பல்ல இழிச்சிட்டே இருக்கால வந்ததுல இருந்து. சரி இல்லையே, எப்பவுமே மூஞ்சி இந்த கக்கூஸ் கழுவுற பிரஸ் மாதிரிலாம் இருக்கும். இன்னைக்கு என்ன பிரகாசமா இருக்கு, அவ்வளவு பல்லெல்லாம் வெளியே தெரியுது. இவ வாயில இருந்து ஒரு பல்லு வெளியே தெரிஞ்சாலே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு என்ன அவ்வளவு பல்லும் வெளியே தெரியுது. ஞம் ஞம் ஞம், என்ன டேஸ்டா இருக்கு. ஒருவேளை காசு கீசு தராம ஓடிடுவாளோ? சே அப்படிலாம் கிடையாது. முனியம்மா எப்படியும் காசு தந்துருவா. நம்ம யாரையும் தப்பா நினைக்க கூடாது. சின்ன பொண்ணு இன்னொரு 100 பக்கோடா தாடி. அப்படியா? அந்த போடுறேன் முடியுமா? என்ன முடியுமா, இன்னைக்கு நீ மட்டும் தான் வந்திருக்கா? வேற இழுவ சிலத்தைக்கெல்லாம் யாரும் வரலையா? ஏடி அவளுவெல்லாம் எங்க வர போறாளு? அவளோ மினிக்கிட்டு எங்க கிடக்காளுவளோ. எனக்கு வாசனை மூக்க தொலைச்சிச்சு பத்துக்காத யாரு கடை போட்டிருப்பான்ட்டு வந்தேன். கடைசியில பார்த்தா நீ தான் கடை போட்டிருக்கா. சரி நம்ம சின்ன பொண்ணு தான் இன்னைக்கு போட்டிருக்கா, இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்படியா? சரி முடியுமா, நான் டெய்லி கடை போடுவேன் பார்த்துக்க. டிஃப்ரெண்டா ஏதாச்சும் ஒரு வெரைட்டி ஏதாவது ஒன்று போடலான்னு தான் இருக்கேன். நீ அடிக்கடி வா சரியா? நீ கூப்பிடலனாலும் நான் தான் முதல் ஆளா வந்து நிற்பேன் சின்ன பொண்ணு. எப்பா வயிறு நல்லா ஃபுல்லாயிட்டு இவட்ட இருந்து எப்படி தப்பிக்க? பேசாம கரப்பாம்பூச்சியை எடுத்து இவ சிக்கன் பக்கோடாக்குள்ள போட்டு உள்ள கரப்பாம்பூச்சி கிடக்குன்னு அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணி தப்பிச்சு ஓடிட வேண்டியதுதான். முடியுமா? வேணா இன்னும் கேளுடி. சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு உன் காலுக்கு கீழே ஏதோ ஒரு பெரிய கட்டெரும்பு போது பாரு, மேலே ஏறிட போதுடி. ஐயா அப்படியா? இவ குனிஞ்சிட்டா, இந்த நேரத்துல கரப்பாம்பூச்சி எடுத்து போட்ட வேண்டியதுதான். முடியுமா? அது கட்டெரும்புலாம் இல்லடி, அது ஏதோ குப்பை மாதிரி கிடக்கு. அது உன் கண்ணுக்கு பார்க்க கட்டெரும்பு மாதிரி இருந்திருக்கும் போல. அப்படியா? சரிடி. சின்ன பொண்ணு என்ன இதெல்லாம்? என்னடி இவ்வளவு நேரம் அம்பி மாதிரி நல்லா சாந்தமா நல்லா தானே பேசிட்டு இருந்தா, இப்ப என்ன அண்ணியன் மாதிரி திடீர்னு கத்துறா? கிறுக்கு பிடிச்சிட்டா? கொஞ்சம் கடையில வந்து சாப்பிடறீங்களா? எனக்கு கிறுக்குதான். என்னடி இது? என்னடி இதா? என்னதான் சொல்ல வர? ஒழுங்கா சொல்லி தொலைடி. இங்க பாரு, சிக்கன் பக்கோடாக்குள்ள கரப்பாம்பூச்சி கிடக்கு. என்னது கரப்பாம்பூச்சி கிடக்கா? ஆமா, என்ன கடை வச்சு நடத்திட்டு இருக்கா? சிக்கன் பொரிச்சு தருவான்னு பார்த்தா அது கூட சேர்ந்து கரப்பாம்பூச்சி பொரிச்சு தந்துருக்கா. தெரியாம நான் இதை தின்னா என்ன ஆகும் எனக்கு? என்ன ஆகும்? வயிற்றுக்குள்ள போவோம், வேற என்ன ஆகும்? இந்த நக்கல் பேச்சு கொண்டும் குறையில்லை. என்ன கடை வச்சு நடத்துறா? ஊரெல்லாம் போய் பரப்பி விடணும் அவ்வளவு பாத்துக்க. சிக்கனுக்குள்ள அவ்வளவு கரப்பாம்பூச்சா கிடக்கு. முனி அது தெரியாம வந்து விழுந்திருக்கும் போலடி. நான் பொரிக்கும் போது நல்லா தாண்டி இருந்தது. இந்த கரண்டில தானே ஒண்ணு எடுத்து போட்டேன். அப்போ ஒரு கரப்பாம்பூச்சி இல்லடி. இப்படி திங்கும் போது எதுவும் விழுந்திருக்குமோ? ஆமா, திங்கும் போது வானத்துல இருந்து குதிச்சுக்கிட்டு கரப்பாம்பூச்சி வந்து விழுது. நீ தான் அந்த கரப்பாம்பூச்சி சேத்துல பொரிச்சிருக்க. அது பார்த்தாலே தெரியுது, நல்ல வெந்து பேலா இருக்கு. சீ, இதையா இவ்வளவு நேரம் தின்னே? எடி தெரியாம விழுந்திருக்குமா இருக்காண்டி. சாரிடி, இனிமேட்டு கொஞ்சம் பார்த்து கவனமா பண்றேன். ஆமா, பார்த்து கவனமா பண்றானா? கவனமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு இதை தூக்கி உன் மூஞ்சில எரிஞ்சிடலாம் போலதான் இருக்கு. என்ன பண்ண தெரிஞ்சவளாச்சுன்னு வாயை மூடிட்டு இருக்கேன் பத்துக்க. முடியாம கோவப்படாதடி. அது என்ன எதுன்னு பாக்குறேன்டி. ஆமா, என்னமோ பார்த்து என்னத்துக்கு? இவ்வளவு நேரம் தெரியாம அவ்வளத்தையும் தின்றுருக்கேன். இப்பதான் கடைசியில கரப்பாம்பூச்சி அடியில கிடந்திருக்கு. நல்ல வேணும் தான் போட்டு எனக்கு தான் இப்படி கரப்பாம்பூச்சி எடுத்து போட்டு தந்தி என்ன அளவு தெரியல. எடி சாரிடி. இனிமேட்டு கொஞ்சம் பார்த்து பண்றேன். சீ, இனிமேட்டு உன் கடைக்கு வந்துட்டு நான் பாத்துருவோம். என்ன வேற எவ்வளவு உன் கடையில வாங்க விட மாட்டேனே. என்னதான் வச்சு கடை வச்சு நடத்துறியோ எனக்கே தெரியல. சீ, நீ ஒரு கடை வச்சு நடத்துறானா அங்க வந்து தின்னே பத்தியா? என்னதான் செருப்பால் அடிக்கணும். சே, அழகா பெரிய ஹோட்டலுக்காச்சும் போனே இல்ல. இவ கடையில வந்து தின்னல. எனக்கு இதுவும் வேணும் தான், இன்னும் வேணும் தான். இன்னும் என் வயிறுலாம் என்ன ஆகுது தெரியல. வயிற்றுல கீத்தல பெருமா அது வேற பயமா கிடக்கு. சை, பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா இருக்கு. இவ என்ன வந்தா நல்லா தின்னா கரப்பாம்பூச்சி கிடக்குங்க, அவ்வாட்டுக்கு போயிட்டே இருக்கா. ஐ ஜாலி. ஒரு வழியா இவளை ஏமாத்தி நல்ல வயிறு ஃபுல்லா சிக்கன் பக்கோடா தின்னாச்சு. ஏதோ ஒரு கரப்பாம்பூச்சி பாக்கெட்டுக்குள்ள வச்சு கொண்டு வந்ததுனால இந்த பிளான போட முடிஞ்சிச்சு. குள்ள கத்திரிக்கா வசியில திங்கிறதுக்கு தான் இப்படி ஏமாத்திட்டு போறாளோ? நான் பார்த்து தானே எடுத்து கொடுத்தேன். கரப்பாம்பூச்சி கிடக்க வாய்ப்பே இல்லையே. இவ என்ன இப்படி மினிக்கிட்டுலாம் போறா? ஐயோ, ஊரெல்லாம் வேணுமா கரப்பாம்பூச்சி கிடந்துன்னு கொட்டடிச்சு நம்ம பிசினஸ் எல்லாம் கீழே இறக்கி விடுவா. சே, இவளுக்கெல்லாம் பேசாம பழைய சின்ன பொண்ணா இருந்தாதான் சரி வரும். நம்ம சரி திருந்தி உருப்படியா வாழணும்னு பார்த்தா இவ்வளவு நம்மள திருந்த விட மாட்டேன் போலயே. நல்ல வயிறு ஃபுல்லா தின்னுபுட்டு கடைசியில கரப்பாம்பூச்சி கிடக்குன்னு சொல்லிட்டு போது பாரு. இவளே கரப்பாம்பூச்சி சைஸுக்கு தான் இருக்கா. எப்பா எப்படிலாம் ஏமாத்துறா பாரு. ஐயா, ஒரு குள்ள கத்திரிக்கா போனோம்னா அடுத்த தீனி இவ்வளோ வர ஆளுவே. இவ்வளோ வந்து என்ன சரசம் பண்ண போற ஆளுன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு, நண்டு வறுக்க தெரியுமா? கோழி பொரிக்க தெரியுமா? ஆட்டு கால் நசுக்கி போட்டு சூப்பு வைக்க தெரியுமா?
ஆமா, இவளுக்கு சுடு தண்ணி வைக்க தெரியாது. இதுல நண்டு வறுக்க தெரியுமா, கோழி வறுக்க தெரியுமான்னு பாட்டு வேற. இழுவே அதாண்டி உனக்கு வாய் கொழுப்பு தாண்டி. ஒண்ணு போனா ஒண்ணுன்னு நம்மளுக்குன்னு வந்து சேருது பாறேன். என்ன சின்ன பொண்ணு, இன்னைக்கு என்ன சிக்கன் பக்கோடா கடையா? ஆமாடி. ஏன் இழுவே கொஞ்ச நேரம் ஆட்டாம ஒழுங்கா இரு. எம்மா உன் ஆட்டத்தை பார்த்து தீர முடியல. ஏடி, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன், அதான் சும்மா அப்படி லைட்டா ஆடுனேன். அதுக்குள்ள ஏன் உனக்கு எடுக்கு? போ போ ஆடுன்னா அந்த ரோட்ட ஓரத்துல போய் இருந்து ஆடு. யாராச்சும் வந்த போய் போடவில்லாம் காசாச்சும் போட்டு போவாவே. எப்பா கொஞ்சம் அழகா ஆடுனா இவளுக்கு பொறுக்காதே. ஏ சின்ன பொண்ணு, சிக்கன் பக்கோடா எவ்வளோடி? 100 பக்கோடா 50 ரூபா நீ. வேற பழைய பாக்கி ஆளுக்கு நேரத்து 200 இருக்குல்ல, அதை தந்துட்டு இன்னைக்கு சிக்கன் பக்கோடா வாங்கி தின்னுங்க. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? அதான் தரலான்ட்டு தானே 2 வாரம் ஆளுக்கு 200 கையில கொண்டு வந்தோம். சிக்கன் பக்கோடா தின்னுட்டு மொத்தமா கடைசியில காசை தரோம். அப்படியாடி? சரிடி, ஆளுக்கு ஒவ்வொரு பிளேட் தான் போடுறேன். என்ன இழுவ, கையில காசு எதுவும் வச்சிருக்கியா? அட போடி, நேத்து நீ அவளை ஏமாத்தினால இன்னைக்கு நான் அவளை எப்படி ஏமாத்துறேன் வேறு. காசும் இல்ல ஒன்னும் இல்ல, சும்மால கைய வீசிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு. ஏ இழுவ, நீ பொழைச்சிக்கிடுவடி. இந்தாங்கடி. அடியே ஆளுக்கு 250 ரூபாடி. அந்த ஆளு மறந்து போயிடாதியே. ஏ சின்ன பொண்ணு, அதெல்லாம் கரெக்டா தந்துருவோண்டி. சின்ன பொண்ணு, சிக்கன் பக்கோடா எப்படி செஞ்சா? நல்லா இருக்குடி. ஏடி எல்லாம் யூடியூப்பை பார்த்து செஞ்சேன்டி. வீட்லயே எல்லாம் மசாலா கிசாலான்னு எல்லாம் விரசி எங்க நெட்டமாம தந்துட்டோ பத்துக்க. இங்க வந்து நான் பொரிச்சு மட்டும் தானே இருக்கேன். ஓ அப்படியா? இன்னைக்கு ஆச்சும் காசை தராளுவலான்னு பார்ப்போம். ஆளுக்கு 250 தந்தா கூட 500 ரூபா ஆயிரும். இவ்வளவு என்ன, இவ கடையில இருந்து தின்னுட்டு அடக்காளுவே. இந்த வரேன் எப்படி கெடுத்து விடுறேன்னு மட்டும் பாருங்க. ஐயே என்ன போன சனியும் திரும்பி வருது. இவ என்ன இவ்வளவு கிட்ட சொல்ல போறாள்னு தெரியலையே. இவ்வளவு வேற இன்னும் காசும் தரல. இவ வந்து கெடுத்து விட்டுருவா போலயே. மூஞ்ச பேரு நல்லா சாணி அடிச்சு தப்பன மயிலா இருக்கு. அடியே, இந்த கடையில எதுக்கடி வந்து தின்னுட்டு இருக்கிய? எதுக்கு முடியுமா இப்படி கத்திட்டு அடக்கா? நம்ம சின்ன பொண்ணு கடையில தானே திங்கோம், வேற என்ன? தின்னுங்க. நல்லா சிக்கன் பக்கோடா கூட கரப்பாம்பூச்சி வண்டு எலி பள்ளின்னு அவளுக்கும் சேர்த்து வறுத்து தருவா. நல்லா தின்னுங்க. என்ன சொல்ற முடியுமா? ஏன் லூசுத்தனமா பேசிட்டு அடக்கா? யாரு, நான் லூசுத்தனமா பேசிட்டு இருக்கேனா? உங்களுக்கு முன்னாடி நான் தாண்டி வந்து சிக்கன் பக்கோடா தின்னுட்டு இருந்தேன். பார்த்து ஒரு பெரிய கரப்பாம்பூச்சி சேர்த்து வந்தாலும் வறுத்து தந்திருக்கா. என்னடி சொல்ற? கரப்பாம்பூச்சி சேர்த்து வறுத்து தந்தாலும்? ஐயோ, இது தெரியாம நான் நிறைய எல்லாம் வேற தின்னுட்டேன். ஐயோ, கமட்டுற மாதிரி இருக்கே. ஏன் முடியுமா? என்னடி சொல்ற? நான் சொல்றது உண்மைதான். வேணா அந்த சின்ன பொண்ணுட்டே கேளுங்க. குள்ள கத்திரிக்கா. இவ ஓசையில தின்னுட்டு போனதும் இல்லாம நம்ம வியாபாரத்துல கெடுத்து விட்டுட்டு இருக்கா. ஏன் முடியுமா? ஏன்டி சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்கா? சின்ன பொண்ணு, முடியுமா சொல்றதுலாம் உண்மையா? கரப்பாம்பூச்சி உள்ள கடந்தா இல்லையா? அதுவா? அது ஒத்தரோசா அது. ஒத்தரோசா, அவ இழுத்து பேசுறதுலே தெரியல. கரப்பாம்பூச்சி உள்ள கடந்துடி. இழுவ இது என்னடி வம்பா இருக்கு? ஓசையில தின்ட்டு போலான்னு வந்து இவன் கரப்பாம்பூச்சி உள்ள கிடக்குங்க. ஏடி ஏதோ ஒண்ணு கரப்பாம்பூச்சி உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சண்டை போட்டு அப்படியே பேருவோண்டி. நம்ம தட்டுல தான் கரப்பாம்பூச்சி இல்லையா, அப்புறம் என்ன? அந்த முனியம்மா இதுல இருந்தா என்ன இல்லன்னா என்ன? நம்ம இதை வச்சு சண்டை போட்டு அப்படியே கிளம்பிடுவோண்டி. அப்படியா சொல்றா? தட்டு வேற அழகா இருக்குடி, நல்லா மாடலா இருக்கு. அப்படியே தூக்கிட்டு போயிருவோம் சண்டை போட்டுட்டு. சரிடி. என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? ஒவ்வொரு பிசினஸா சேரேன்னு சொல்லிட்டு இப்படிதான் எங்களை கொல்ல பாக்கியோ? கரப்பாம்பூச்சி எல்லாமே சேர்த்து போட்டு பருத்து தருவா. அடி அது ஒண்ணும் இல்லடி. அது ஏதோ தெரியாம விழுந்திருக்கோம் போல. ஆமா, தெரியாம நல்லா உளம் தெரியாம. ஏன் முடியுமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? எல்லாம் கெடுத்து விட்டாச்சா? போங்க உன் வேலையை பார்த்துட்டு போ. எப்பா நல்லது சொன்னா நம்மளதான் திட்ட வருவாள்வே. சரி, எனக்கு இப்ப தின்னுட்டு எனக்கு ஒரு மாதிரி வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு. அதான் இவ்வளவுகிட்டையும் சொன்னேன். சின்ன பொண்ணு அவட்ட ஏன் கோவப்படுறா? அவ உண்மையை தானே சொல்லியிருக்கா. அவ ஒன்னும் பொய் சொல்லலையே, அப்புறமா என்ன? எப்பா நம்மகிட்ட சேரசம் பண்றதுக்கு தான் வராளுவப்பா. இவ கடையில இனிமேட்டு வாங்கியே திங்க கூடாது. வா இழுவ, நம்ம போவோம். எப்படி போறாளுவ பாரு. அடியே தட்டை வச்சுட்டு போங்கடி. தட்டை ஏன் இருந்தாலும் தூக்கிட்டு போறியே? அவ்வளவு ரோசா இருந்தாங்க வச்சுட்டு போங்கடி தட்டை. கரப்பாம்பூச்சி கிடந்து தானே அவ சொன்னா. வேற ஏன் தட்டு சிக்கன் பக்கோடா மொத்தமா தூக்கிட்டு போறியே? உத்தரசா, அவ தட்டை வைக்க சொல்றாடி. சீக்கிரம் நடடி. இந்தா போயிடலாண்டி. அடியே காது கேட்கதா இல்லையா? தட்டை வச்சுட்டு போங்க. அந்த தட்டையும் சேர்த்து தூக்கி அந்த தின்றாதியே. எப்படி போறாளுவ பாரு, செவுடு மாதிரி. எல்லாம் பிளான் பண்ணி தான் எல்லாம் போறாளுவ போல. சை, இப்படி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு பொய்ய சொல்லி இப்படி வாசிலேயே தான் தின்னுட்டு போறாளுவப்பா. எம்மா நல்லவளா இருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. பேசாம பழைய தில்லுமுள்ள ஆரம்பிச்சிட வேண்டியதான். இவ்வளவு இருக்க இடத்துலலாம் நல்லவளா இருந்தா நம்ம மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிருவாளுவே. இன்னைக்கு பக்கோடா போட்டு அந்த ஆளை வேஸ்ட்டுப்பா. 1 ரூபா கூட வரலப்பா. சை, நேத்தம் இப்படிதான் ஆச்சு. கஷ்டப்பட்டு தோசையை சுட்டேன்னா அந்த அண்ணாச்சி என்னடானா இப்படி ஏமாத்திட்டு போயிட்டான். இவ்வளவு என்னடானா அந்த பாக்கி வச்சுட்டு போயிட்டாளுவே. சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். ஐயே இது யாரு புதுசா இருக்கு? உடம்பு ஃபுல்லா பச்சைலாம் குத்தி வச்சிருக்கா. பாக்கே பயங்கரமா இருக்கானே. கோழி ருசியா இருந்தா கோழிய வெட்டு, குமரி ருசியா இருந்தா குமரிய வெட்டு. ஐயே இவனை பார்த்தாலே பயமா இருக்கே. ஐயோ ஒருவேளை கிறுக்கு பிடிச்சிட்டோ? பாட்டுலாம் வேற பாடிட்டு வரானே. பாக்கே ஒரு விசித்திரமா இருக்கான். ஐயோ பயமா இருக்கே. நம்மளுக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு. இது என்ன கைய பறந்துட்டு ஆன்ல பாத்துட்டு கிடக்கும். ஐயோ பயமாவுள்ள கிடக்கு.
ஐ சிக்கன் பக்கோடா. ஐயோ பக்கத்துல வந்துட்டானே, ஐயோ யாராச்சும் வாங்கினேன். இந்நேரம் பார்த்து ஒருத்தையும் வரமாட்டா. நல்ல வாசடிக்கே. ஐயே இவ என்ன வறுத்து வச்ச பக்கோடா அவ்வளோத்தையும் தூக்குறான். யோ யோ என்னையா பண்ற? நல்ல மரத்தடியில உட்கார்ந்து இன்னைக்கு தின்னுற வேண்டியதுதான். யோ மனுஷா பக்கோடாலாம் தூக்கிட்டு எங்கேயா போற? யோ யோ அவன் பாட்டுக்கு வந்தான் பக்கோடா எடுத்தா போயிட்டே இருக்கான். யோ காசாச்சும் தந்துட்டு போயா. எம்மா இவன் என்ன நாய் மாதிரி உருமுறான். ஐயோ பயமால கிடக்கு. ஒருவேளை கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டோ. ஐயோ அட கிறுக்கு மெண்டல் பயலுவலா எப்படி தூக்கிட்டு போறான் பாரு. பட்ட பகல்லையே காசை கொடுக்காம நம்மகிட்ட சரசம் பண்ணணுனே ஆத்தாப்பையும் பெத்து விட்டுருப்பாவ போல. அடே நெல்லுடா எங்கடா போறவும் பின்னாடி வரையும் பயமாலா கிடக்கு. அந்த உருமும் உருமுறானே. இன்னைக்கு பக்கோடா கடை போட்டதுதான் மிச்சம். சல்லி விசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஐயோ அம்மா இதுங்க கூடலாம் காலம் தள்ளணும்னா பழைய சின்ன பொண்ணால மட்டும்தான் முடியும். நம்மளும் சரி திருந்தி சைலண்டா இருப்போம் இருப்போம்னு பார்த்தா எப்பா வாய்ப்பே இல்லை ராஜா. இனிமேட்டு பழைய சின்ன பொண்ணு எப்படி இருப்பாளோ அப்படிதான் இருக்க போறேன். நம்ம இந்த மாதிரி திருட்டு வேலை மொல்ல மாதிரி தானலாம் நம்ம பண்ணலைன்னா நம்ம கிட்ட அவ்வளோ பண்ணிட்டு போயிருவோம் போல. ஏ சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாய் சீனமீனு, ஹாய் ரேஷ்மா, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் சந்திரா, ஹாய் பூர்ணிமா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் கவின் நிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் நாகராணி, ஹாய் வைஷாலி ஸ்ரீதர், ஹாய் வைத்தீஷ், ஹாய் ரமா, ஹாய் பிரியா, ஹாய் ராஜி, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் ஷாம்லா, ஹாய் காவியரசன், ஹாய் பார்வதி, ஹாய் பச்சையப்பன், ஹாய் கல்பனா, ஹாய் சூரிய பிரகாஷ், ஹாய் மது, ஹாய் லோகேஸ்வரன், ஹாய் தனுஷ்வரா, ஹாய் ஷில்பா, ஹாய் தனீஸ்வரா, ஹாய் துர்கா தேவி, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் ஸ்ருத்விக். நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.